விழுப்புரம் அருகே கீழ்பெரும்பாக்கம் தரைப்பாலத்தில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். எனவே தரைப்பாலத்தில் தேங்கியுள்ள கழிவுநீரை உடனடியாக வெளியேற்ற விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோட்டில் சிறுமியிடம் கருமுட்டை பெற்ற விவகாரத்தில் இடைத்தரகராக செயல்பட்ட பெண்ணை ஒருநாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இவ்வழக்கில் இடைத்தரகராக செயல்பட்ட மாலதியின் வங்கிக் கணக்கில் பல்வேறு தேதிகளில் பணம் வரவு வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்த போலீசார் அவரை 5 நாட்கள் காவலில் விசாரிக்க அனுமதி கோரி ஈரோடு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே அமைந்துள்ள ஈஸ்வரர் கோயிலில் உள்ள ரகசிய அறை அதிகாரிகள் முன்னிலையில் திறக்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் தலைமையில் சிலை தடுப்பு பிரிவு காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், தொல்லியல் துறையினர் உட்பட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் ரகசிய அறை திறக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வீடு முழுவதும் மிளகாய் பொடியை தூவி 25 சவரன் நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. வீட்டின் பின்புற கதவு உடைக்கப்பட்டிருந்ததை குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டில் ஆய்வு செய்தனர். அப்போது வீடு முழுவதும் மிளகாய் தூள் தூவப்பட்டிருந்தது. 25 சவரன் தங்க நகைகளும் 2,90,000 ரூபாயும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேலவீதியில் இயங்கும் காய்கனி மார்க்கெட்டை இடமாற்றம் செய்ய வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இடமாற்றத்தை கண்டித்து நாளை கடையடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக காய்கறி வியாபாரிகள் நலச்சங்கம் அறிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அமைச்சர் ஏவா வேலுவை வரவேற்று நெடுஞ்சாலை நடுவில் வைக்கப்பட்டிருந்த அலங்கார வளைவுகளால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாக ஜெயா பிளஸில் செய்தி ஒளிபரப்பப்பட்ட நிலையில் 30க்கும் மேற்பட்ட அலங்கார வளைவுகளை திமுகவினரே அவசரமாக அகற்றினர். நீதிமன்ற உத்தரவை மீறி இதுபோன்ற அலங்கார வளைவுகள் அமைத்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது. கோவையில் ஒர்க் ஷாப் கடைக்குள் புகுந்த 2 பேர் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்தவரை அரிவாளால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ரவிக்குமார் தனது செல்போனை திருப்பிக் கேட்டதால் ஆத்திரமடைந்த மணி மற்றும் அவரது நண்பர்கள் ஒர்க் ஷாப்பில் இருந்த அரிவாளை எடுத்து ரவிக்குமாரை தாக்கியுள்ளனர். இதில் ரவிக்குமார் காயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இடுக்கி மாவட்டத்தை சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டல பகுதியாக உச்சநீதிமன்றம் அறிவித்ததற்கு கண்டனம் தெரிவித்து முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. முழு அடைப்பு போராட்டம் காரணமாக வாகனங்கள், பேருந்துகள் இயக்கப்படாததால் தமிழகத்தில் இருந்து கேரளா செல்லும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்தனர். மேலும் இடுக்கி மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்டும் கர்நாடக அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் காவிரி மேலாண்மை வாரியத்தை கண்டித்தும் நாகையில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி கர்நாடக அரசு அணை கட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் அம்மாநிலத்திற்கு எதிராக போராடி அங்கு செல்லக்கூடிய உணவுப் பொருட்களை முற்றிலும் தடுத்து நிறுத்துவோம் என்றும் விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாலாற்றில் தடுப்பணைகள் கட்டக்கோரிய வழக்கை 10,000 ரூபாய் அபராதத்துடன் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி என் மாலா அடங்கிய அமர்வு விளம்பரத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு என்று கூறி 10,000 ரூபாய் அபராதம் விதித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். குயின்ஸ்லாந்து பொழுதுபோக்கு பூங்காவை காலி செய்யக்கோரி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனுப்பப்பட்ட நோட்டீஸை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி வேலுமணி, நில உரிமை தொடர்பான விவகாரம் நில நிர்வாக ஆணையரிடம் நிலுவையில் இருப்பதாக கூறி குயின்ஸ்லாந்து பொழுதுபோக்கு பூங்காவை காலி செய்ய வேண்டும் என்ற இந்து சமய அறநிலையத்துறையின் நோட்டீஸை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார்.
பாம்பு கடித்து இறந்து போன சிறுவனின் பெற்றோருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பெற்றோரின் கோரிக்கையை நிராகரித்த அதிகாரிகளின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்றும், வனத்துறை செயலர் மற்றும் விருதுநகர் ஆட்சியர் ஆகியோர் 12 வாரங்களுக்குள் சிறுவனின் தாய் லதாவிடம் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கு, பாங்யாங் ஏரி பகுதிகளில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 15, 16ஆம் தேதிகளில் இந்திய ராணுவ வீரர்கள் மீது சீன ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஏற்பட்ட மோதலில் வீரமரணம் அடைந்த இந்திய வீரர்களுக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மரியாதை செலுத்தினார். ஜம்மு காஷ்மீரில் 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளவர் இந்திய நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வீர தீரத்துடன் போராடி வீரமரணம் அடைந்த இந்திய வீரர்களின் தியாகத்திற்கு தான் தலைவணங்குவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ப. சிதம்பரம் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியிடத்தை ராஜினாமா செய்தார். தற்போது தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் முந்தைய பதவியை ராஜினாமா செய்து மாநிலங்களவை தலைவரிடம் அளித்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அசாம், மேகாலயா மாநிலங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து போக்குவரத்து முடக்கியுள்ளது. அசாமின் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக தமுல்பூர் மாவட்டத்தில் பெரும் சேதங்கள் ஏற்பட்டன. திஹிங் ஆறு மீதான பாலம் இடிந்து விழுந்தது. புரோலியா, பாக்லெடியா, மொட்டோங்கா ஆகிய நதிகளில் கரைகளை உடைத்துக் கொண்டு வெள்ளம் ஊருக்குள் புகுந்ததால் பல கிராமங்கள் நீரில் மிதக்கின்றன. ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 6 எம்பிக்கள் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்து திரிபுராவில் பாரதிய ஜனதா தூண்டுதலின் பேரில் வன்முறைகள் நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டி புகார் மனு அளித்தனர். திரிபுராவின் சர்மா சட்டமன்ற தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் பலர் கடுமையாக தாக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். சகாதா ராய், டாக்டர் கக்கோலி கோஷ், பிரதிமா மோந்தல் உள்ளிட்டோர் திரிணாமுல் காங்கிரஸ் குழுவில் இடம்பெற்றிருந்தனர். காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி மீதான மத்திய அமலாக்கத்துறை விசாரணையை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெறும் நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சச்சின் பைலட் டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் அலுவலகம் அருகே போலீசாரால் கைது செய்யப்பட்டார். காங்கிரஸ் தலைமையகத்திற்குள் டெல்லி போலீசார் நுழைந்து தடியடி நடத்தி அத்துமீறலில் ஈடுபட்டதால் காங்கிரஸ் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் படுகாயம் அடைந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். சார்ஜா மன்னர் கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கேரளா வந்திருந்தபோது முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தனது மகள் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான தொழில் தொடங்க உதவி செய்யுமாறு மன்னரிடம் கேட்டதாக கேரள தங்கக் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஸ்வப்னா சுரேஷ் திடுக்கிடும் தகவல் வெளியிட்டுள்ளார். ஸ்வப்னா சுரேஷை தனக்கு தெரியாது என்று திரு பினராயி விஜயன் தெரிவித்திருப்பது பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் தான் இருந்தது தொடர்பான ஆதாரங்களை ஊடகங்கள் மூலமாக விரைவில் வெளியிடப் போவதாக தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஏசியான் வெளியுறவு அமைச்சர்கள் டெல்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார்கள். இந்தியா ஏசியான் கூட்டுறவு 30ஆம் ஆண்டை கொண்டாடி வரும் நிலையில் இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்தது என்று திரு நரேந்திர மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் புதிய இணைப்பு பெறுவதற்கான டெபாசிட் தொகை 750 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 14.2 கிலோ எடை கொண்ட ஒரு சிலிண்டரை பெறுவதற்கு டெபாசிட் தொகை 1450 ரூபாய் என ஏற்கனவே இருந்த நிலையில் இனி 2200 ரூபாய் டெபாசிட் செலுத்த வேண்டும் என்று பெட்ரோலிய நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்தியாவின் குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான ஸ்பைஸ் ஜெட் விமான கட்டணத்தை 15% வரை உயர்த்த முடிவு செய்துள்ளது. ரூபாய் மதிப்பு சரிவு, ஜெட் எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் விமான கட்டணத்தை உயர்த்தப் போவதாக அதன் நிர்வாக இயக்குநர் திரு அஜய் சிங் கூறியுள்ளார். எரிபொருள் விலை உயர்வு விமான நிறுவனங்களின் செயல்பாட்டு செலவில் 50%க்கும் அதிகமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இந்திய கடற்படை கப்பல்கள் சஹ்யாத்ரி மற்றும் கமோர்டா ஆகியன 3 நாள் பயணமாக இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தா சென்றுள்ளன. இரு நாடுகளிடையே கடற்படை உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இந்திய கடற்படையின் ரியர் அட்மிரல் சஞ்சய் பல்லா தலைமையில் இவ்விரு கப்பல்களும் இந்தோனேஷிய பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி மீதான மத்திய அமலாக்கத்துறை விசாரணை கண்டித்து ஹைதராபாத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திருமதி ரேணுகா சௌத்ரி ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவரை போலீசார் கைது செய்ய சென்றனர். அப்போது ஒரு போலீஸ்காரரின் சீருடை சட்டையை காலரை பிடித்து ரேணுகா சௌத்ரி இழுத்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. அவருடன் ஆர்ப்பாட்டம் நடத்திய காங்கிரஸ் தொண்டர்கள் பலரும் கைது செய்யப்பட்டனர். இந்திய ராணுவத்தில் குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் வீரர்கள் சேர்க்கப்படும் அக்னிபாத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ள நிலையில் மத்திய அரசு மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் இத்திட்டம் குறித்து விளக்கமளித்துள்ளனர். இளைஞர்களுக்கு ராணுவத்தில் வேலைவாய்ப்பு குறையும் என்ற தவறான பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் இத்திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் ராணுவத்தில் சேர்க்கப்படும் இளைஞர்களின் எண்ணிக்கை 3 மடங்கு உயரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்திட்டத்தில் சேர்வோருக்கு பணி பாதுகாப்பு இருக்காது என்று கூறப்படுவதையும் அதிகாரிகள் மறுத்துள்ளனர். மகாராஷ்டிர அமைச்சர் நவாப் மாலிக், டெல்லி அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் ஆகிய இருவரும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் உள்ளதால் அவர்கள் இருவரையும் அமைச்சர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மத்திய அரசு, இந்திய தேர்தல் ஆணையம், சட்ட கமிஷன், டெல்லி மாநில அரசு, மகாராஷ்டிர மாநில அரசு ஆகியவற்றுக்கு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டால் தோல்வி உறுதி என்பதை நன்றாக உணர்ந்ததால்தான் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக தேர்தலில் நிற்க தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் ஒப்புக்கொள்ளவில்லை என்று மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அதவாலே தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான பொது வேட்பாளர் அனைத்து எதிர்க்கட்சிகளாலும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் இதனை எதிர்க்கட்சிகள் உணர்ந்து செயல்படுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் இன்று நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் போலீசார் நேற்று அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் காங்கிரஸ் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அடித்து இழுத்துச் சென்றதாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு எதுவும் செய்யாமலேயே சட்டவிரோதமாக அவர்களை காவலில் வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா, சீனா இடையேயான பகைமை ஏசியாவின் அனைத்து நாடுகளையும் பாதிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் திரு விவியன் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தெற்காசிய நாடுகள் அமைப்பான ஏசியான் மாநாட்டிற்காக டெல்லி வந்துள்ளவர் அமெரிக்கா, சீனா இடையேயான மோதல் தனியாவிட்டால் கிழக்காசிய பிராந்தியத்தில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் பாதிக்கப்பட்டுவிடும் என்றும் எச்சரித்தார். காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்திக்கு எதிரான அமலாக்கத்துறை விசாரணையை கண்டித்து தெலங்கானாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி ரேணுகா சௌத்ரி காவலர் ஒருவரின் சட்டையை பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர்கள் அவரை கைது செய்து வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். இஸ்லாமியர்களின் வீடுகள் குறிவைத்து புல்டோசர்கள் மூலம் இடிக்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு குறித்து 3 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமான ஆக்கிரமிப்புகளை அகற்றும்போது உரிய சட்ட விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என சுட்டிக்காட்டியதுடன் இது பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தினர். கரகாட்டக்காரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்றுடன் 33 ஆண்டுகள் நிறைவடைகிறது. 1989 ஆண்டு வெளியான இந்த படத்தில் ராமராஜன், கனகா, கவுண்டமணி மற்றும் செந்தில் என பலர் நடித்திருந்தனர். இளையராஜா இசையமைத்த இந்த படத்தின் பாடல்கள் எல்லாம் இன்றும் அனைவராலும் விரும்பி கேட்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. இன்று இந்த திரைப்படம் 33 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது.
ரஜினிகாந்த் நடிப்பில் பி. வாசு இயக்கத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படம் சந்திரமுகி. இதன்பின் இப்படத்தின் 2ஆம் பாகம் விரைவில் உருவாக உள்ளது. இதில் ராகவா லாரன்ஸ் கதாநாயகனாக நடிக்கிறார். இதில் ஜோதிகா மீண்டும் கதாநாயகியாக நடிப்பாரா என்று பலரும் கேட்டு வருகிறார்கள். ஆனால் கதாநாயகியாக ராஷிகண்ணா அல்லது ஆண்ட்ரியா நடிப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தொழிலதிபர் மீது நடிகை அமலாபால் கொடுத்த புகாரில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய முடியாது என்று கூறி குற்றவாளிகள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். வம்சி பைடிப்பள்ளி இயக்கத்தில் விஜய், ராஷ்மிகா மந்தனா உட்பட பலர் நடித்து வரும் விஜய் 66வது படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சென்னையில் நடந்து வருகிறது. அப்போது படப்பிடிப்பை வேடிக்கை பார்த்த பொதுமக்கள் செல்போன்களில் படமெடுத்து சோசியல் மீடியாவில் வெளியிட்டதால் படக்குழு அதிர்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக உடனடியாக அந்த பகுதியில் நடைபெற்ற படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. வேறு பகுதியில் தற்போது குடிசை செட் உருவாக்கப்பட்டு வருகிறது. பத்ரி இயக்கத்தில் சுந்தர் சி நாயகனாகவும் ஜெய் வில்லனாகவும் நடித்துள்ள படம் பட்டாம்பூச்சி. ஹனி ரோஸ், இமான் அனாச்சி, மானஸ்வி உட்பட பலர் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார்கள். இதில் வில்லனாக நடித்திருக்கும் ஜெய்யே இசையும் அமைத்துள்ளார். இப்படத்தில் இருந்து தற்போது ஜெயில் குத்துப்பாட்டு ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பாடலை இசையமைப்பாளர் தேவா பாடியுள்ளார். இப்பாடல் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. நெல்சன் திலீப்குமார் இயக்கும் தலைவர் 169வது படத்தில் நடிப்பதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தயாராகி வருகிறார். ஜூலை மாதம் இறுதியிலிருந்து தலைவர் 169வது படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில் தொடங்க உள்ளது. அதோடு இந்த படத்தை 3 மாதங்களில் நடித்து முடிக்கவும் ரஜினி திட்டமிட்டிருக்கிறார். அதன் காரணமாக இப்படத்தில் ஒப்பந்தம் செய்துள்ள அனைத்து நடிகர் நடிகைகளிடமும் 3 மாதங்களுக்கு மொத்தமாக கால் ஷீட் வாங்கியுள்ளனர். 2010ஆம் ஆண்டு செல்வராகவன் இயக்கத்தில் கார்த்தி நாயகனாக நடித்த 1000ல் ஒருவன் என்ற படத்தில் ரீமா சென்னுக்கு தமிழில் டப்பிங் கொடுத்திருந்தார் ஐஸ்வர்யா ரஜினி. அதன் பிறகு எந்த படங்களுக்கும் டப்பிங் கொடுக்காத அவர் 12 வருடங்களுக்கு பிறகு தற்போது மீண்டும் ஒரு தமிழ் படத்தில் டப்பிங் பேசியிருக்கிறார். அப்படி தான் டப்பிங் பேசும் வீடியோ புகைப்படத்தை தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இயக்குநர் ஷங்கர் இப்போது தெலுங்கில் ராம்சரண் நடிப்பில் உருவாகி வரும் புதிய படத்தை இயக்கி வருகிறார். இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனல் நேர்காணலில் பேசிய இயக்குநர் ஷங்கர், வில்லனுக்கு என்னுடைய சாய்ஸ் விஜய் சேதுபதிதான் என ஆணித்தரமாக கூறியுள்ளார். ஒவ்வொரு படத்திற்கும் வித்தியாசமான பரிமாணங்களில் காட்டி வரும் விஜய் சேதுபதியை அனைத்து இயக்குநர்களும் இயக்க ஆசைப்படுவார்கள் என பாராட்டியுள்ளார். சுசீந்திரன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகியுள்ள வள்ளிமயில் திரைப்படத்தில் 3 கதாநாயகிகளில் ஒருவராக மறைந்த நடிகை கல்பனாவின் மகள் ஸ்ரீமயி அறிமுகமாகியுள்ளார். இதேபோன்று இயக்குநர் அகத்தியனின் மகள்களில் ஒருவரான கனி அகத்தியனும் இந்த படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமாகியுள்ளார். இவரது சகோதரிகளான விஜயலட்சுமி, நிரஞ்சனி ஆகியோரும் நடிகைகளாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல நடன இயக்குநர் சின்னா உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். அவருடைய மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இவர் பாக்யராஜ் இயக்கத்தில் வெளியான தூரல் நின்னு போச்சு படம் மூலம் நடன இயக்குநராக அறிமுகமானார். தொடர்ந்து வானத்தைப் போல உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட படங்களில் பணியாற்றியுள்ளார். மறைந்த நடன இயக்குநர் சின்னா சின்னத்திரை நடிகையும் நடன இயக்குநருமான ஜெனிஃபரின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது. முழுக்க முழுக்க நகைச்சுவையை மையமாக கொண்டு உருவாக்கும் மெடிக்கல் மிராக்கிள் படத்தில் யோகி பாபு நாயகனாக நடிக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு இன்று தொடங்கியது. தர்ஷா குப்தா நாயகியாக நடிக்க மன்சூர் அலிகான், சேசு, கல்கி, மதுரை முத்து, TSR நாஞ்சில் சம்பத், வினோத் பாலா, டைகர் தங்கதுரை, சித்தார்த் விபின் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் படப்பிடிப்பு நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளனர். கோவையிலிருந்து ஷீரடிக்கு தனியார் ரயில் இயக்கப்படுவதை கண்டித்து பெரம்பூர் பணிமனை முன்பு ரயில்வே தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கோவையிலிருந்து ஷீரடிக்கு இயக்கப்படும் தனியார் ரயிலில் 98% கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது ஒவ்வொரு ரயிலாக அதிகரித்து நாளடைவில் ரயில்வே துறை முழுவதும் தனியார் மயமாகக்கூடும் என்பதால் இதனை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை ரயில் நிலையம் பிள்ளைவயல் கோயில் அருகே தண்டவாளத்தில் ரயில் மோதி முதியவர் ஒருவர் சடலமாக கிடப்பதாக சிவகங்கை ரயில்வே போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சம்பவ இடம் வந்த ரயில்வே போலீசார் முதியவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த முதியவர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக கோவில் ஒன்றை இடிக்க முயன்றதை பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். வில்லாபுரம் பகுதியில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்க விநாயகர் கோயில் முன்புறம் இடிக்கும் பணிகள் நடைபெற தொடங்கிய போது பொதுமக்கள் திரண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். முன்புற பகுதியை கோவில் நிர்வாகத்தினரே இடித்து தருவதாக எழுத்துப்பூர்வமாக வழங்கிய நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் புறப்பட்டு சென்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருள்மிகு ஜனகை மாரியம்மன் கோவில் பூக்குழி திருவிழாவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக அம்மன் வைகை ஆற்றிலிருந்து ஊர்வலமாக வந்து 4 ரத வீதிகளில் வலம் வந்து பூக்குழி இறங்கும் இடத்திற்கு வந்தடைந்தார். முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் குறிச்சிக்குளம் முத்துமாரியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் அக்னி காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவில் முன்பு காலை முதல் உரிய பூஜையுடன் வளர்க்கப்பட்ட அக்னியில் காவடியுடன் இறங்கி அக்னி காவடி வழிபாடு செய்தனர். விழாவை முன்னிட்டு முத்துமாரியம்மன் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் மீனவர்களுக்கு அதிகளவு மீன் கிடைத்ததால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் இன்று காலை கடற்கரைக்கு வந்து சேர்ந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் நினைத்ததை விட கூடுதலாக மீன் கிடைத்ததாக மகிழ்ச்சியடைந்தனர். தாம்பரத்தை அடுத்த சோமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூழங்கல் சேரி அரவிந்தர் அவென்யூவில் இயங்கி வந்த வேஸ்ட் ரப்பர் அரவை கம்பெனியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் தீயணைப்புத்துறை மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். இந்த தீ விபத்து குறித்து சோமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.